வீடியோ ஆன் பண்ணியாச்சு. என்ன வீடியோ? கஷ்டப்பட்டு லவர்னு ஒரு படம் பார்த்தோமே, அந்த படத்தை பற்றி பேசலான்ட்டு ஒரு வீடியோ. படம் தான் எப்பயோ வந்துருச்சு. இப்போ என்ன அதை பற்றி புதுசாக திடீர்னு? நம்ம மணி அண்ணனுக்காக பொறுமையாக ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. லவர் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? நம்ம ஹீரோ மணிகண்டன் இருக்காரு. அப்புறம் பேர் என்ன, கேஸ்ட் என்ன மறந்துச்சு. ஸ்ரீ கௌரி பிரியா, கண்ணா ரவி. நம்ம படத்துல டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் இவர். மதன் கைதி படத்துல சுட்டு செத்து கிடப்பானே, அந்த பையதான் கைதி. அந்த பையதான் அந்த கண்ணா ரவி இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். அவர் ரோலோட பேர் என்ன பாத்தீங்கன்னா, புரட்டிலே அடிச்சு கண்ணா ரவியை ஹீரோவா போட்டு ஹீரோயின் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த படத்தை பிரமாதமா முடிச்சிருக்கலாம். அது ஆனா அப்புறம் டைட்டில் வந்துட்டு டைரக்டட் பை நெல்சன் மாற்ற வேண்டியதா இருக்கும். அதனால இந்த படத்தை மணிகண்டனே ஹீரோவா கேஸ்ட் பண்ணி இந்த படம் எந்த ஒரு நோக்கில் போகுதுன்றத சொல்லுங்க சார். கதையை சொல்றேன். கதை வந்துட்டு முதல்ல ஹீரோ பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹீரோ வந்துட்டு மணிகண்டன். இவருக்கு வந்துட்டு பல பேர்கள் இருக்கு. அஜித் தொண்டை, விஜய் தொண்டை, கமல்ஹாசன் தொண்டை, இந்த மாதிரி பல தொண்டைகளை வந்துட்டு பேசுவார். எனக்கு ஒரு இந்த படத்தோட கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைக்கும் போகாமல் பூமிக்கு பாரமாக சோத்துக்கு தண்டமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோ மணிகண்டன். பேர் அருண்ன்ற கேரக்டர். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிப்பார், கக்கூஸ் போயிட்டு பைப்பை திறக்கும் போது அம்மா கக்கூஸ தண்ணி வரலாமா அப்படின்னு கத்துவார். அதுதான் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். அது வந்து பாத்தீங்கன்னா சிறு பாலகனாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம காலையில எந்திரிக்கிறாரு, பார்த்துட்டு எப்படின்னா அவரோட மெயினான ஹாபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்றதுதான். அதான் வந்து லவ் பண்றது. நீ சொல்ல, நீ ஏன் அப்படி சொல்ற? அது கிடையவே கிடையாது. அது வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, நீ எங்க இருக்க, நான் அதை நீ எனக்கு லொக்கேஷன் அனுப்பு, நான் அங்கே வரேன், நீ ஏங்க சுற்றிட்டு இருக்க, நான் அங்கே வரேன். அதுதான் அவரோட ஒரு மெயினான ஒரு வேலை. என்ன பண்ணுவார், லொக்கேஷன் அனுப்ப சொல்லுவார், அங்கே இருக்க கண்ணன் ரவி அடித்து துரத்திட்டு அவர் அந்த இடத்துல போய் உட்காருவார். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணா ரவி அவரோட ரோலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதன் வாண்டர்ஸ். இந்த படத்தில் அவர் வந்துட்டு ஒரு ட்ராவல் பிளாகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லவ் இருந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கு கேவலமாக இருக்கிறதுனால கட் பண்ணி தூக்கிட்டாங்க. மணிகண்டன் எப்படி இந்த படத்தை விட்டு தூக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக்கையும் தூக்கிட்டாங்க. அது மாதிரி மணிகண்டனோட ஒரு இதை பார்த்தீங்கன்னா 2.0 எப்படி தூக்கிட்டாங்களா மணிகண்டனே. இந்த படம் வந்துட்டு மணிகண்டனுக்கான படம் இல்லை, இது வந்துட்டு வேற ஒரு ஜேர்னல்ல சரவணனுக்கான ஒரு படம் இது. அதாவது மணிகண்டனோட கேரக்டரை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி 2.0 படத்தில் பக்சிராஜன் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன மயராஜன்ற பிரச்சனை, எனக்கு அது தேவையே இல்லைன்ட்டு சொன்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் கண்ணா, ஆனால் என் ப்ரோக்ராமில் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ என்ன தான் சொன்னா, நீ டாக்ஸிக்காக இருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னாலும் இவர் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான்மா, ஆனால் எனக்கு அப்படி தோணலையே நான் ஆடிக்கிட்டே சுற்றிட்டு இருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் இவங்க ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருக்கக்கூடாது, நீ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு. இவர் ஒன்று தம்மா அப்படி கூலாக கேஷுவல் அடிச்சுக்கிட்டு, முதல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன ஐடியானா, இவனை எப்படா அடிச்சு துரத்திட்டு கண்ணன் ரவியா பாய் பெஸ்டியாக இருக்க கண்ணன் ரவியை எப்படி வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறதுன்றது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த தாட்லேயே தான் அந்த படம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு இந்த தாட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க லவ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது பாய் ஃப்ரெண்டை திருத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்துருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த யாருன்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேஸ்டையே இப்போ நானே உனக்கு பார்த்து சொல்கிறேன். அந்த கேஸ்டையே நான் சொல்லிடுறேன், சுந்தரராஜன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோ மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு அவரோட எஃபெக்ட் போட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு லவ்வை டெவலப் பண்ணி கொண்டு போவார். இந்த ஹரிணி சுந்தர்ராஜன் என்ன பண்ணுறாங்கன்னா,
போரடியிலே அப்படியே அடிச்சு புடனி இது love love கிடையாது கிடையாது. இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு அவங்க உணர்த்த வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சமுத்திரக்கனியா அவங்க அந்த திகழ்றாங்கன்றத நாங்க இங்க சொல்லிடுறோம். தன்னை சமுத்திரக்கனியாக உணர்கிற தருணம். அது மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, மச்சான் ஒண்ணு தங்கண்டா டாக்ஸிக்கு கொஞ்சம் ஏற்றி விட தெளிச்சுக்கிட்டு இருக்கடி, ஏற்றி இப்படி சலார்னு ஊற்றணும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலை பார்த்துட்டிங்கன்னா ஹீரோ எப்போல்லாம் வண்டி பஞ்சர் ஆகுதோ அப்போ வண்டி எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கண்ணாரவி வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு அந்த சில ஆபரணங்கள் கேட்பாரு. அந்த ஆபரணங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆபரணங்களை வந்துட்டு சப்ளை பண்ணுற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியா டேரக்டரோட மனநிலைமை எப்படி இருக்குது இந்த படத்தில் அவங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அழுவு நல்லா தேம்பி அழுவுன்னு அந்த மனுஷனை ஏற்றி விட்டுருக்காரு. அந்த மனுஷங்க வந்துட்டு அங்கே ஒரு டேரக்டர் பாலாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவர் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு செல்லும் சேவலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க ட்ரிப்பு போகலாம். திடீர்னு ஒரு முடிவு எப்படி தான் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறேன். நம்மளாம் ஒரு ட்ரிப்பு முடிவு பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுவோம், மச்சான் அப்படி போகலான்டா இப்படி போகலான்டா அப்படின்னும். கடைசியில் அந்த ட்ரிப்பு ஒன்றுமே போக முடியாது, நாசமாக போயிடும் அந்த ட்ரிப்பு. ஆனால் இவங்க வந்துட்டு அப்படி இல்லை, இதை நான் ட்ரிப்பு நினச்சிட்டேன், இப்போ நான் போகாமல் விட மாட்டேன், வாடி ஏன் ட்ரிப்பு அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எந்த படம் பாதிக்குமே நான் எந்த ஜேர்னலில் இந்த படம் போகுது, இது ஒரு லவ் ஸ்டோரின்னு போதா இல்லை ஒரு சமூகத்துக்கு ஒரு கதை சொல்கிறாங்களே அந்த மாதிரி போதா? ட்ரிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு காரியம் ஒன்று பண்ணுவார். நடுவில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். அதை சூசைட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுனால அந்த நாயை விட்டுருந்தாங்கன்னா படம் படம் முடிஞ்சிருக்கும்டா. அரை மணி நேரத்தை வச்சு கடைசி தாலி அறுத்து கடைசி சூசைடுனால தான் அந்த நம்ம மதன் வாண்டர்ஸும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆவாங்க. கடைசியாக ஃப்ரெண்ட் ஆகி அது நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, என்னைக்கும் அப்படி நடக்காது. மதன் வாண்டர்ஸும் நம்ம அருணும் எப்போவுமே அருண் என்கிற மணியாட்டியும் எப்போவுமே வந்துட்டு சண்டை போட்டு தான் தெரிவார்கள். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அந்த இடத்துல இருந்தது என்னென்னா, ஹீரோயின் வந்துட்டு வேணாம்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கூட நான் வந்துட்டு திருந்திடுறேன் அப்படின்னு ஹீரோ கதறாரு. அந்த மனுஷன் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே கண்ணெலாம் அப்படியே சுருங்கிருக்கு அந்த மனுஷனுக்கு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா உனக்கு இப்படி போட்டால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அப்போ பார்க்கணுமே அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நேரா மதன் வாண்டர்ஸ் வந்து நைட்டோட நைட்டா எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்னு ஒரு பிளான். நான் என்ன நினைச்சேன்னா அவர் அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கெஞ்சி இறங்கி போற மாதிரி இருக்கும், எப்படியா கழட்டி விட்டு போயிடலாமான்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுப்பாரு பார்க்கும், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா கொடுத்தேன். 4 வருஷம் ஆச்சுன்றப்போ அவர் வந்து யார் கையில காலில் விழுதாவது பிச்சை எடுத்தாவது வந்துட்டு அவர் அந்த கடை கண்டிப்பா அந்த இன்வெஸ்டர் பிடிச்சி ட்ரிப்பு அப்போ எல்லாரும் தேடுறாங்க. திடீர்னு மணியாட்டி அருணுக்கு போட்டோ எடுக்க ஹீரோயின் வந்துட்டு அப்போ வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றான். அது வரைக்கும் அந்த அருணை வந்துட்டு சூசைட் அட்டம்க்கு ட்ரை பண்ண வச்சாங்க. அருண் எங்க அருண்றக்கா வந்துரு அருண் அப்படின்னு அவன் ஏற்றுவானே, இவன் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். அப்படி அந்த விளிம்பில் போய் அப்படி நிற்கிறான், நின்றுட்டு செத்துடலாமா இந்த செத்துட்டு அந்த பீடை ஒளிஞ்சிருமே அப்படின்னு அவன் எட்டி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு மன வலிமை வரலை. அப்புறம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வழக்கம் போல் கிளம்பி இவங்க போகிற இடத்துக்கு பின்னாடியே வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம், அப்பா வந்துட்டு வேண்டாம் நம்மளுக்கு, அந்த மனுஷன் ஃபேமிலிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு அப்படியே திடீர்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அருண் போகாத அப்படின்றது சொல்லாமல் சொல்கிற மாதிரி சொல்லி நம்ம இறுக்கி அணைப்பார்கள் அந்த சீனை. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இது என்னென்னா, இந்த படத்தோட டெலிட்டட் சீன் சொல்லலாம். அந்த படத்தில் எப்படி வாரிசு படத்தை டெலிட்டட் சீன்ஸ் வந்துட்டு படத்தை விட நல்லா இருந்துச்சு, அது மாதிரி இந்த படத்தில் ஒரு டெலிட்டட் சீன் இருக்கும். ஆனால் அந்த படத்தை வந்துட்டு அதை விட நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு வெறும் அந்த டெலிட்டட் சீன் மட்டும்தான் வந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு டவுட், என்னது இது ட்ரெய்லர்னால் எப்படி இருக்கும், டக்குன்னு ஓகலாம், இது என்ன ஒரு சீனை மட்டும் தான் ட்ரெய்லராக வச்சுருக்காங்கன்னு ஒரு பயங்கர ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் உண்மையில் இந்த படத்தை வந்துட்டு சிதைச்சதுக்கு காரணம் மணிகண்டன் தான். அந்த உண்மையை நான் சொல்லி தான் எல்லாம் சொல்லுவான், மணி அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு வலிக்காமல் செய்யுங்கன்ட்டு. இதுக்கு மேலே இப்படி வலிக்காமல் செய்கிறது, அண்ணன் வந்துட்டு இப்படி உள்ளே அப்படி ஆழமாக இறக்கியிருக்காருல்ல,
டியோ டு ஜாவா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஹெல்மெட் போடாமல் போகிறாரு, ஹெல்மெட் போடாமல் வராரு, டியோலேயும் ஹெல்மெட் போட மாட்டாரு, எப்செட் எக்ஸ் ஓட்டர் அதுலேயும் ஹெல்மெட் போட மாட்டார், கடைசியாக விட்டுற ஜாவாலேயும் ஹெல்மெட் போட மாட்டாரு. இவரை மட்டும் எப்படி போலீஸ் படிக்க மாட்டார்? எனக்கு வந்துட்டு கௌதம் மேனனோட ஒரு ரெஃபரன்ஸ் அன்றைக்கி நான் பார்க்குறேன்னு எனக்கு தோணுது. ஹே மணியாட்டி இஸ் கம்மிங், நோ ஒன் ஷுட் கேட்ச் ஹிம், ஓகே மணியாட்டி இஸ் கோயிங் டு சீன் யா அப்படின்னு ஒரு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எனக்கு ரொம்ப வெக்ஸானது சீன். நம்மலாம் இங்கே திருமணம் தாண்டி போனாலே போலீஸ் இப்படி வளையச்சு கட்டி அப்படி பிடிச்சிக்கிறான். ஆனால் இவன் வந்துட்டு 2 ஏரியா 3 ஏரியா தாண்டி போகிறான். அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஹீரோயினோட சாக்ஸ் பாட அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். திவ்யா வந்திருக்காளா? திவ்யா அப்படின்னோடனே எனக்கு அவர் வந்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு இல்லை பாரு யார் வந்திருக்கா பாரு. உடனே அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகி அப்படின்னு அப்படி கோவம் வந்து அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம போறாரு. கெட்டு போன கேக் முன்னாடி ஒரு வேலை பண்ணுவார். போய் நிற்பாரு, இதே சிரிச்சிட்டே நிற்பாரு. அந்த பொண்ணு ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ, எனக்கு வந்துட்டு உங்களை பார்க்கும் போதே வந்து பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது அப்படின்னு இவர் பேசுடி பேசு நீ பேசுடி நீ பேசு 2 செகண்ட்ல வர ஹீரோயின் சொல்லி போயிட்டு ஒரு கேக் எடுத்துட்டு வராரு. அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த ஆப்பிள் வேஃபல்ஸ் இந்த ஒரு இதை வந்து எடுத்து கொடுக்குறாரு, இதை நீ சாப்பிடு அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட்ட உடனே அப்படி வயிற்ற பிடிச்சி விடுறாங்க. டைட்டில் வந்துட்டு போடுறாங்க டைரக்டர் பை ராம் அப்படின்ட்டு. பயங்கர ஷாக்கு. அதுல கடைசியில போஸ்ட் கிரெடிட் சீன் வேற அந்த படத்துல. என்ன பிளேட்ல வச்சு நினைச்சியா? கேக்ல வச்சா எப்படி போவியா? 4 வருஷமா பிளான் பண்ணி மறந்துட்டீங்க நீங்க. இந்த லவ் பிரேக்கப் ஆனதுக்கு காரணமானவங்களே அந்த சீன்ல இருக்க மாட்டாங்க. 3 years பேக் லேட்டர் வந்துட்டா செத்துருப்பாரு அந்த சீன். மணி எதுக்கு நைட் ஃபுல்லா என்ன பண்ணாரு? ஸ்கெட்ச் போட்டாரு வீட்டுல போய். பண்ணலாம் சாங் பண்ணா இவனை போட்டான் அவனுக்கு அப்படி பண்ணாரு. அதனால வந்துட்டு அடுத்த அந்த 4 வருஷத்துக்குள்ள அவனை போட்டு தள்ளி கூட அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்டு என்ன அவன் வந்துட்டு டாக்ஸிக்காவே செத்துருவாங்க. மணியே மாறும் போது அந்த பொண்ணு மாறினா என்ன மாறலாம். அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு சொல்லப்போனா. இந்த மணி வந்துட்டு ஒரு பீடடி, அந்த பீடை சனியை நான் விட்டு தொலை அப்படின்னு இருக்கேன். அவன் வந்துட்டு கரெக்டாக தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கான். வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காஃபி ஷாப்புக்கு ஓனர் ஆகிறாரு. பிரம்மாண்டமாக இருக்குது அந்த காஃபி ஷாப். அவங்க லியோ படத்தில் வந்து காஃபி ஷாப்போட இது பெருசாகவே இருக்குது சொல்லப்போனால். டைரக்டட் பை நெல்சன் சொல்லி இந்த படத்தை முடிக்கும் போது இந்த படம் அப்படி நிறைவாகிறது போது நம்ம மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த படம் முடிஞ்சு மாபெரும் வெற்றி அந்த படம் பெற்றிருக்குன்றதை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கேயா இந்த செவத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்.